கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஆவரேஜாக நல்லாவே போகக்கூடிய வாரம் தான். இது ஒன்றும் மோசமான பலன்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார். ஜென்மசனி காலமாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் கொஞ்சம் அப்படியே மூட் அவுட் ஆகிடுவீங்க, வேலைகளை போஸ்ட்போன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சுக்கணும். சில பேருக்கு இப்போ கொஞ்சம் உடம்புல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு மாதிரி எடுத்துக்க வேண்டி வந்திருக்கலாம். அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். செவ்வாய் இப்போ நிவர்த்தியாகும். செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு நகர்ந்து போயிட்டார். அதனால் இப்போ ஆரோக்கியத்தில் இருந்த கொஞ்சம் குறைபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். இப்போது அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. குரு பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். அவர் சுகஸ்தானத்துக்கு போயிடுறார் மே 1ஆம் தேதி. இப்போது குரு பகவானுடைய பார்வை பலம் வந்து உங்களுக்கு 8, 10, 12ஆம் பாவங்களில் படுறது. ஸோ அது வலிமை பெறதுனால இப்போ வெளிநாட்டில் தங்கி இத்தனை நாள் அங்கே போய் ஒரு ப்ராப்பராக செட்டில் ஆகாமல் இருந்தவங்க, இல்லை அங்கே போய் நான் வந்து ஒரு வீசாவில் போனேன், எனக்கு வந்து அங்கே நான் திரும்பி வந்துடுவேன் போல் இருக்குது, என்னோடய வேலையே நிலை இல்லாமல் இருக்குது, அங்கேயே நான் வந்து செட்டில் ஆக முடியுமா, இல்லை அங்கே நிரந்தரமாக ஒரு வேலை இப்போ கிடச்சிருமா எனக்கு அப்படின்ற பயங்கரமான ஒரு ப்ராப்ளமில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு விடிவு காலமாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தென்பட ஆரம்பிக்கும். இல்லை பேக் டு ஹோம்னு இங்கே வர வேண்டியதில்லை, அங்கேயே நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாருது அப்படின்னு அதற்கு உண்டான அறிகுறிகளை இந்த வாரம் காமிக்கும். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். கொஞ்சம் நீண்ட தூர பிரயாணம்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால உங்களுக்கு ஆதாயம்தான் உண்டு, அதனால நல்லது தான் நடக்கும். வெட்டியாக இத்தனை நாள் மாதிரி இல்லாமல் வீணாக அலைஞ்சிட்டு வந்தேன், எனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்லாம் இல்லாமல் அந்த பிரயாணங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த வாரம் வந்து நல்ல ஒரு அமைதியான உணவு உறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லதொரு சூழ்நிலை தான் இந்த வாரம் இருக்குது. இப்போது கும்பராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வந்து சனி பகவான் தடையை ஏற்படுத்திகிட்டே இருந்தார். இப்போ வந்து பண வரவுலேயும் வந்து சில தடைகள் இருந்தது உங்களுக்கு இத்தனை நாளாக. இனி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இனி நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. வீடு கட்டி அந்த வேலை வந்து பாதியிலே நின்று போனது அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தவங்க இப்போ அந்த வேலையை திருப்பி நீங்கள் துவங்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க வீடு கட்டின்னு இருந்தது கொஞ்சம் ஒரு டெம்பரவரியாக ஒரு செட்பேக் ஆகிட்டு அப்புறமா நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. மற்றபடி இது ஒரு நல்ல வாரம் தான்.